ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு ஸ்லோ பர்ன், அதே டைம்ல ஒரு பயங்கரமான சைக்கோ படம். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ போது அந்த மாதிரி தான் இருக்கும். படம் பார்த்து முடிக்கும் போது தக்காளி என்ன படம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அப்படியே மிரட்டி விட்டுருப்பாங்க. சேட்டன்ஸோடைய அடுத்த சம்பவம் அந்த மாதிரி தான் சொல்லணும். இந்த படத்துடைய ஒன்லைன் சொன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் கெட்டு போயிடும். நம்ம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இந்த வாரம் முழுக்கவே நியூ இயருக்கு 50% வரைக்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு மக்களே. 399லயே உங்களுக்கு வாலெட் கிடைக்க போகுது, 499ல பெல்ட் பிராண்டடே கிடைக்க போகுது. இப்போ நியூ இயருக்கு புதுசா ஒரு விஷயத்த லான்ச் பண்ண போறோம். ஃபுல்லி ஹேண்ட்மேடா மினிமலிஸ்ட் வாலெட், அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு போன் பேக் கவர், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு வாங்கிக்க முடியும். ஆல்ரெடி யாருக்காகவோ செஞ்சு வச்சதை நீங்க வாங்காம உங்களுக்கு என்ன கலர்ல வேணும், என்ன லெதர்ல வேணும், என்ன சைஸ்ல வேணும், என்ன டிசைன்ல நேம் போட்டு போட்டோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது என்னுடைய பிரீமியம் கஸ்டமருக்கு நானே என் கையால செஞ்சு கொடுக்க போறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ கூட வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு லாட்ஜ்ல மோகன் அப்படின்றவரு ஸ்டே பண்ணிருக்காரு. இவரை வந்துட்டு காட்டுக்குள்ள ஜீப்ல கூட்டிட்டு போறதுக்காக அப்புக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. நீங்க காட்டுக்குள்ள அவ்வளோ டீப் ஃபாரஸ்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் குறியச்சனை தேடி வந்திருக்கேன், குறியச்சனுக்காக தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்துட்டு மோகனுடைய எல்லா திங்ஸையும் எடுக்கும் போது அங்க ஒரு பாக்ஸுக்குள்ள நாய் இருக்கு போல. அந்த நாய் சவுண்ட கேட்டு ஒரு பயந்து போயிட்டு எல்லாத்தையும் கீழே போட்டு மனுஷன் பொத்துன்னு கீழேயே விழுந்துட்டாரு. நீங்க அந்த நாய் பாக்ஸை மட்டும் எடுக்க வேணாம், நான் கொண்டு வரேன், மத்த எல்லாமே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனே அந்த நாய் பாக்ஸை கொண்டு போயிட்டு அந்த ஜீப்புக்கு பின்னாடி வைக்கிறாரு. இப்ப அப்படியே காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஜீப்ல போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கும் மோகனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி நானும் மோகனும் சேர்ந்துட்டு நிறைய டாக் எல்லாம் ப்ரீட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவோம். இந்த ட்ரைனிங்காக மலேசியா வரைக்கும் ஒன்னாவே போயிட்டு அங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னும் போது, ஆமா குறியச்சன் வந்துட்டு மலேசியால இருந்து வரும்போது நிறைய டாக் எல்லாம் கொண்டு வந்தாரு. இப்ப அந்த டாக் தான் வீட்டையே பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள இப்போ யாருமே அந்த குறியச்சன் வீட்டு பக்கமே போக முடியாது. அந்த நாயை தாண்டி யாராலையும் வீட்டுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாயை பத்தி எல்லாம் பயங்கர பெருமையா பேசிக்கிட்டு வர. ஒரு ஸ்பாட்டுக்கு மேல இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இதுக்குள்ள வந்துட்டு ஜீப் எல்லாம் போக முடியாது, நீங்க போனோம் அப்படின்னா போய்க்கோங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியெல்லாம் தூக்கி வெளியே வைக்கும் போது, எப்போ இந்த குறியச்சன் காணாம போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, 6 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு காணாம போயிட்டாரு. எங்க போனாரு, என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உங்களை மாதிரியே நிறைய பேர் தேடி வருவாங்க. இந்த காட்டுக்குள்ள மலைக்கு மேல அந்த மலேசியன் மனைவி மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் அடிக்கடிக்க குறியச்சன் லெட்டர் போடுறாரு அப்படின்னு மட்டும் கேள்விப்பட்டேன், மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ மோகன் அந்த நாயை கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, கூண்ட திறந்து நாயை வெளியே விடுறாரு. அது ரொம்ப அழகான அஸ்கி மக்களே, அதை அங்க கட்டி போடுறாரு. இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 8 மாசத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்போதைக்கு அந்த மாலத்திய வந்துட்டு, அதாவது குறியச்சனுடைய மனைவி வந்துட்டு வயசானவங்க. அந்த வயசானவங்களுக்கு துணையா நம்ம ஹீரோ தான் இருக்காரு. நம்ம ஹீரோ தான் அங்க வேலை பாக்குறாரு. எல்லா விஷயத்தையும் இவர் தான் கேர்டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்துட்டு அந்த மாலத்திக்கு ஏதோ உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு ஜீப்பையும் அதுக்கப்புறமா டாக்டரையும் மேல கூட்டிட்டு வராரு. ஜீப் டிரைவரும் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டாக்டர் கூட்டிட்டு வர, டாக்டரும் நம்ம ஹீரோவும் மேல போறாங்க. மலைக்கு மேல ஏறி போக ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏறி போகவே முடியல. இப்போ வீட்டுக்கிட்ட போனோனே நாயெல்லாம் சுத்தி வளைச்சு பயங்கரமா குலைக்குதுங்க. நம்ம ஹீரோ இந்த வீட்லயே பல வருஷமா வேலை பார்க்கறதுனால ஓரளவுக்கு நம்ம ஹீரோ அந்த நாய்க்கு அடையாளம் தெரியுது. கொஞ்சம் கவனிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போக அந்த மாலத்தியை செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்த்தா மாலத்தி அடிக்கடிக்க காது வலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க மலைக்கு மேல கொஞ்சம் ஆல்டிடியூட் மேல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால சின்ன வலியா இருக்கும், மத்தபடி எதுவும் பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியல. இந்த மெடிசன்லாம் சாப்பிட்டா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போ அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இங்க நிறைய நாய் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு நாய் மட்டும் பயங்கரமா நைட்டு முழுக்க குலைச்சிட்டே இருக்கு, ஒரு மாதிரி குலைக்குது. இது என்ன விஷயமா இருக்கும், எதுக்கு நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாலத்தி கிட்ட கேட்டா, அந்த நாய் குட்டி போட போகுது அப்படின்றாங்க. இவங்க நாய்கள் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால நாய் எதுக்கு குலைக்குது, எதுக்கு கத்துது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும் போல. நீ போயிட்டு படுத்துங்க, எனக்கு இப்போ எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே சீன் கட்டாது. அடுத்த நாள் காலைல நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாரு, குளிக்கிறாரு. அந்த வீட்டுல செய்ய வேண்டிய எல்லா வேலையும் பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலையை விட்டு கீழே இறங்கி வராரு. மோஸ்ட்லி நம்ம ஹீரோ கீழெல்லாம் வரமாட்டாரு, மேலே தான் இருப்பாரு. இந்த வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும் இல்ல ஏதாவது அவசரம் அப்படின்னா மட்டும் கீழே வருவாரு. வரும்போதே எல்லா வேலையும் ஒரே டைமா முடிச்சிட்டு மேல போயிடுவாரு. 1 வாரம் 2 வாரம் கூட கீழே வராமலே இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ மலைக்கு கீழே வந்துட்டு தேவையான எல்லா பொருளையும் வாங்குறாரு. மாசம் நம்ம
ஹீரோக்கு பணம் வரும் பாத்தீங்களா இந்த சம்பளம், அந்த சம்பளத்தை வாங்குறதுக்காக போஸ்ட் ஆபீஸ் போயிட்டு அந்த சம்பளமும் வாங்கிட்டு இத வேற ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு அமுச்சு விட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கும் போது இதே டைம்ல அங்க கார்ல யாரோ வராங்க. இவரு இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி போலீஸா இருந்தாராம், இப்போ ரிட்டையர் ஆயிட்டாராம், பழைய போலீஸ். இவரு கூடவே ஒரு நேவி ஆபீசரை கூட்டிட்டு வந்திருக்காரு. இவர் வந்துட்டு பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு. குறியச்சனை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எங்க கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறாங்க. இப்போ கார்ல போறாங்க இல்லையா, இந்த டைம்ல இங்க ஒரு எலக்ட்ரிஷியனை காமிக்கிறாங்க. ஈபில ஒர்க் பண்றாரு போல. இவர் அந்த லைட் எல்லாம் கழட்டி மாட்டிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கார்ல ஏறி போன விஷயத்த பார்த்தோன்னே லைட்டை கழட்டி கல்லுல போட்டு உடைக்கிறாரு. இதுக்கப்புறமா இந்த விஷயத்த பார்த்த யாரோ கொடையோட மேல போறாங்க. இந்த ஆளு கொடையோட எங்க போறாரு அப்படின்னா குறியச்சனுடைய வீட்டுக்கு தான் போக ட்ரை பண்றாரு. இவரை வீட்டுக்குள்ள விடாம அந்த நாயெல்லாம் சுத்தி வளைச்சு பயங்கரமா கொலைக்குது, அட்டாக் பண்ண பாக்குது. மனுஷன் விட்டா போதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு அந்த நேவி ஆபீசர் தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. குறியச்சன் எப்போ காணாம போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியுமே, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு காணாம போயிட்டாரு அப்படின்னு. நீ எப்போ எப்படி இங்க வேலைக்கு வந்து சேர்ந்த, குறியச்சன் இருக்கும் போதே வந்தியா இல்ல அதுக்கப்புறம் தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குறியச்சன் இருக்கும் போதெல்லாம் வரல, அதுக்கப்புறமா தான் வேலைக்கு வந்து சேர்ந்தேன். இந்த மாலத்தி இருக்காங்க இல்லையா, மாலத்திக்கும் குறியச்சனுக்கும் சேர்ந்து 2 பசங்க இருக்காங்க. அதுல 2வது பையன் தான் அம்மா தனியாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. பசங்க வந்துட்டு மலைக்கு மேல வாழ பிடிக்காம சிட்டிக்குள்ள போயிட்டாங்க, அவங்களுக்கு குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு போல. அம்மா மட்டும் தனியா வாழ்ந்து இருக்காங்க. அம்மாவை பார்த்துக்க யாராவது ஒரு கேர்டேக்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் மாதிரி கொடுக்க அந்த ஆடை பார்த்துட்டு தான் நான் வந்து வேலைக்கெல்லாம் ஜாயின் பண்ணேன் அப்படின்னும் போது சரி மாலத்தி வந்துட்டு குறியச்சனை பத்தி ஏதாவது சொல்லுவாங்களா, அவர் எங்க போனாரு, எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏங்க நீங்க வேற, அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அவங்களுக்கு குடிக்க ஒரு பாலை கொண்டு போய் கொடுத்தா கூட அந்த பாலை குடிக்கிறதுக்கு முன்னாடி எறும்புக்கு ஊத்தி பார்ப்பாங்க, எறும்பு குடிச்சிட்டு இறந்து போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களே குடிக்க செய்வாங்க. அந்த அளவுக்கு என்ன நம்ப மாட்டாங்க. என்கிட்ட வேற என்ன பேச போறாங்கன்னு கேட்க சரி இந்த லெட்டர் அடிக்கடிக்க வருது இல்லையா, குறியச்சன் வந்துட்டு மாலத்திக்கு அடிக்கடிக்க லெட்டர் போடுறாரு. இந்த லெட்டர் பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த பழைய போலீஸே சொல்றாரு, எங்க அந்த லெட்டர்லாம் பெரிய விஷயம் கிடையாது, 6 வருஷத்துல மொத்தமா 14 வாட்டி மட்டும்தான் லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல பெருசா ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி சாப்பிட்டியா, தூங்குனியா, மழை பெஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் தான் இருக்கும். அந்த லெட்டர்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இப்போ நீ கிளம்பு, ஒருவேளை குறியச்சனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா நீ முக்கியமான ஏதோ தகவல் கொடுக்க போற அப்படின்னா உனக்கு கண்டிப்பா நல்ல சன்மானம் கிடைக்கும் அப்படின்னும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புறான். அடுத்து நம்ம ஹீரோ போஸ்ட் ஆபீஸ் போயிட்டு அந்த ஜீப் டிரைவரை மீட் பண்றாரு. மீட் பண்ணி இந்த மாதிரி யாரோ நேவிக்காரங்க வந்தாங்களாம், இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கறாங்க. நேவில கூடமா டாக் ஸ்குவாட் இருக்கும், குறியச்சன் வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் டாக வந்துட்டு ட்ரெயின் பண்ணி கொடுப்பாராம், அந்த மாதிரி கொடுத்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேபி இருக்கும், நீ ஏன் அந்த விஷயம்லாம் கண்டுக்கிற, குறியச்சனை தேடி 1000 பேர் வருவாங்க, அதையெல்லாம் நீ கண்டுக்கவே கண்டுக்காத, உன்னுடைய முக்கியமான வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, நீ வந்துட்டு அந்த அம்மாவை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப போயிட்டு இருக்கும் போது அங்க அந்த ஈபி காரு வேலையை முடிச்சுட்டு சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு. இவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு காலைல நடந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. காலையில நான் அந்த கார்ல ஏறி போகும்போது இந்த ஈபி காரு ஃபியூஸ் போன பல்பை மாத்திக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதை தூக்கி ஓரமா போடாம வேணுத்துக்குனே கல்லுக்கு மேல போட்டு உடைச்சாரு, நான் நல்லாவே நோட் பண்ணேன் அப்படின்னும் போது இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது, நீ எதையோ கனெக்ட் பண்ணி பார்க்காத, ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நடந்து அப்படியே மலைக்கு மேல போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது கொடைய பிடிச்சிட்டு யாரும் மேல போனாங்க பாருங்க. அந்த ஆளு வேகமா கீழே வந்துகிட்டு இருக்கான். யார் நீ, இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, மேல எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் ஹீரோவை பார்த்தோன்னே பயந்துட்டு ஓட நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பயமா போச்சு. இவன் மேல போயிட்டு மாலத்தி என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவரு வேகமா மேல போயிட்டு பார்க்கும்போது மாலத்திக்கு அந்த பாட்டிக்கு ஒண்ணுமே ஆகல, அவங்க நல்லா தான் இருக்காங்க. பாத்தியா நேத்து நைட் ஒரு நாய் கத்துச்சு அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த நாய் குட்டி போட்டுக்கு பாருன்னு காமிக்கிறாங்க. எங்க நாயெல்லாம் குட்டி போடட்டும், நான் ஒரு ஆள் கீழே போற விஷயத்த பார்த்தேன், யாராவது மேல வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லையே யாரும் மேல வரலையே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து அந்த நேவி ஆபீசரையும் அந்த பழைய போலீஸையும் காமிக்கிறாங்க. இவங்க பழைய கதையெல்லாம் பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது மலைக்கு மேல இருந்து அப்படியே ஏறிட்டு இருப்பாங்களோ இறங்கிட்டு இருப்பாங்களோ, அந்த டைம்ல திடீர்னு பார்த்தா பிரேக் பிடிக்கல. இந்த நேவி கார் தான் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. தாறுமாறா வண்டி ஓடுது, எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. நீ என்ன பண்ணு, பேக் ஒண்ணு பின்னாடி இருக்கு, அதை தூக்கி மூஞ்சிக்கு முன்னாடி வச்சுக்கோ, நான் எதுலயாச்சும் வண்டியை முட்டி நிப்பாட்ட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல இவருமே உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த பேகை தூக்கி மூஞ்சிக்கு நேரா அப்படியே முகம் இடிக்காம வச்சுக்க இப்ப இந்த நேவி காரு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க மரத்துக்கு மேல மோதி நிப்பாட்டுறாரு. போலீஸுக்கு பெருசா காயம்லாம் படல, ஆனா அந்த நேவி காருக்கு மட்டும்தான் மூக்குல பயங்கரமா அடிபட்டு ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. நம்ம வந்துட்டு கரெக்டா மலைக்கு மேல போயிட்டு இருக்கோம். இந்த டைம்ல பிரேக் ஒயரை யாரோ கட் பண்ணி விடுறாங்க அப்படின்னா குறியச்சன் இங்க தான் எங்கேயோ இருக்கான் போல, பக்காவா பிளான் பண்ணி நம்மளையே கொலை பண்ண பாக்குறான். அவனை பிடிக்காம இந்த ஊரை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட பாத்துக்கிட்டு இருக்காரு.
இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேலை பாக்குற வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த பாட்டி தனியா இருக்காங்க இல்லையா, லைட்டா பேச்சு கொடுக்குறாரு. ஏமா நீ ஏமா இங்க தனியா உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, உங்க ஊருக்கு போக வேண்டியதானே, அங்கேயாச்சும் போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா, இங்க பசங்களும் பாத்துக்க மாட்டாங்க, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அங்க ஒரு போட்டோ இருக்கும், இந்த மலேசியன் பாட்டியுடைய சின்ன வயசு போட்டோ. அந்த போட்டோவையே குறியச்சன் தான் கிளிக் பண்ணிருப்பாரு. அதை பாக்குறாங்க. அந்த போட்டோவை பார்க்கும்போது பழைய விஷயம்லாம் மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில இந்த பாட்டியோடைய ரெண்டாவது பையன் வீட்டுக்கு வரான். பாசத்தெல்லாம் பார்க்க வரல, அம்மா கிட்ட வந்து லைட்டா பேச்சு கொடுக்குறான். நீ அம்மா இங்க தனியா உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இந்த எல்லா சொத்தையும் வித்துட்டு சிட்டிக்கு வாங்க, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது எதை விற்கணும் எதை விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். இந்த சொத்து பத்தி எல்லாமே என் பேர்ல இருக்கு, நான் இங்கே தான் வாழ போறேன், உனக்கு வேணும் அப்படின்னா நீ இங்க வந்து வாழு, இல்லனா கிளம்பி போடா அப்படின்னு சொல்லும் போது பையனால ஒண்ணுமே பேச முடியல. வந்த வேலை முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இந்த மாதிரி நீ வந்துட்டு அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ, முடிஞ்சா பேசி இந்த லேண்ட் எல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, ஆமா உங்க அம்மா நான் பேசினா கூட ரிப்ளை பண்ண மாட்டாங்க, இவங்க வந்துட்டு ஏன் நான் சொல்ற பேச்சை கேட்டு ப்ராப்பர்ட்டி விற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாரு. இப்ப அந்த ஒரு நாய் 3 குட்டி போட்டுக்கும். அதுல ஒரு குட்டியை வந்துட்டு கீழே போகும்போது ஒரு ஆள் கேட்டாங்க, நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாய்க்குட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன், நாய்க்குட்டியை கொண்டு போயிட்டு அவங்க கட்டி போட்டு வளர்ப்பாங்க, நம்மள மாதிரி ஃப்ரீயாலாம் வளர்க்க மாட்டாங்க, நாயை வந்துட்டு யாருக்குமே கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த நாய்க்காக தான் குறியச்சனும் மோகனும் என் புருஷனை பார்க்க மலேசியாவே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குறியச்சனும் அந்த மோகனும் டாக் பிரீட்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரெயின்லாம் பண்ணுவாங்க இல்லையா. இந்த உலகத்திலேயே ஒரு பெஸ்டான ட்ரைனர்ஸ்ல ஒருத்தர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாலத்தியோடைய முதல் கணவர். ஒரு சூப்பரா நாயை வந்துட்டு ட்ரெயின் பண்ணுவாரு, பயங்கரமா நாயை பிரீட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ட்ரைனிங் அப்படின்னா சும்மா கையை கொடு காலை கொடு அந்த மாதிரி கிடையாது மக்களே, போயிட்டு பழத்தை பறிச்சுட்டு வா அப்படின்னா காட்டுக்குள்ள போயிட்டு பழத்தை பறிச்சு கொண்டு வந்து கொடுக்குது. மாலத்தி குக் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா புருஷனுக்கு அந்த சாப்பாடையே கொண்டு போயிட்டு கொடுக்குது. அவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படியுது, அவர் என்ன சொன்னாலும் நாய்கள் எல்லாமே அப்படியே சொன்ன பேச்சு அப்படியே கேக்குதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்ரைனர். இந்த புருஷன்காரனை மீட் பண்ணி நம்மளும் இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா இல்லீகலா சில பிரீட் பண்ணி உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு வந்திருப்பாங்க. அதே பேசி பழகி இங்கேயே கொஞ்ச நாள் ஸ்டே பண்றாங்க. ஸ்டே பண்ணும்போது அங்க ஒரு நாய் குட்டி போட்டிருக்கும். அந்த குட்டியை நம்ம குறியச்சன் போட்டோ கிளிக் பண்றாரு. இதை பார்த்து அந்த மாலத்திக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. என்னையும் போட்டோ எடுக்க சொல்லுங்க, இது வரைக்கும் வாழ்க்கையில போட்டோவே கிளிக் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அந்த புருஷங்காரனும் போயிட்டு இது வரைக்கும் என் பொண்டாட்டியே யாருமே போட்டோ கிளிக் பண்ணவே கிடையாது, போட்டோ எடுத்ததே கிடையாது, அவங்கள ஒரு போட்டோ எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களுக்கு போட்டுக்க ஒரு நல்ல துணி கூட கிடையாது. இப்ப அந்த குறியச்சன் தன்னுடைய தங்கச்சிக்காக ஒரு புது ட்ரெஸ் வாங்கியிருப்பாரு, அதை போல கொடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ஸோட போட்டோ எடுக்கிறாரு. அந்த போட்டோ தான் இங்க இருக்கிற போட்டோ மக்களே, அந்த போட்டோ தான் இங்க பிரிண்ட் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறமா பிசினஸ் விஷயமா மோகன் குறியச்சன் அதுக்கப்புறம் அந்த புருஷங்காரன் 3 பேருமே கிளம்பி எங்கேயோ வெளியூர் போறாங்களாம். போயிட்டு வர ஒரு வாரமும் ஆகலாம் ஒரு மாசமும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலா அடிக்கடிக்க இந்த புருஷன் இந்த மாதிரி தான் எங்கேயாச்சும் வேலை விஷயமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. போனதுக்கு அப்புறமா மனைவி தனியா இருப்பாங்களே அப்படின்னா இந்த நாய் எல்லாத்தையும் பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. இவர் வராம இந்த பொண்ணாலையும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, மத்தவங்களும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்ற மாதிரி நாய் வந்துட்டு பயங்கர பாதுகாப்பா இருக்கு. இப்போ இவங்க 3 பேரும் போனாங்க பாத்தீங்களா. போயிட்டு ஒரு மாசத்துக்கு அப்புறமா மோகனும் குறியச்சனும் மட்டும் வராங்க. அந்த புருஷங்காரன் ஆளக்கானும் ஒரு போட்ல வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு போட்ல தான் வரணும் போல. அப்படி வந்தா இந்த நாய்கள்லாம் சுத்தி வளைச்சு அந்த போட்டையே கரைக்கு வரவிடாத மாதிரி பயங்கரமா குலைச்சிட்டே இருக்கு. இறங்க ட்ரை பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ இந்த பொண்ணும் வந்துட்டு இவங்க ஏதோ சொல்ல வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தா இவங்களையுமே அந்த வீட்டை விட்டு கீழே இறங்க விடாம செமையா குலைக்குது. அதை தாண்டி இவங்க இறங்க ட்ரை பண்ணும் போது அவங்களை அப்படியே எகிரி தள்ளி விட்டு காலை பிடிச்சி பயங்கரமா கடிச்சு வைக்குது. இவங்களாலையும் இறங்கி வர முடியல. இப்போ வந்துட்டு சொல்ல வந்த விஷயத்த நீ இங்க இருந்து கத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மோகன் சொல்றாரு. என்ன அப்படின்னா அந்த புருஷங்காரன் இறந்து போயிட்டு இருப்பாரு, அதை சொல்லலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. அதை எப்படி கத்தி சொல்ல முடியும், கத்தி சொன்னா நல்லாவே இருக்காது. கிட்ட போயிட்டு பொறுமையா என்ன விஷயம் ஆச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அந்த பொண்ணுக்கு புரியும் அப்படின்னு போது, டே இங்கே இருந்தா நாய் கடிச்சிருந்தா எவ்வளவு நாளைக்கு தான் இங்கே வெயிட் பண்ணுவ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ குறியச்சனும் வெயிட் பண்ணி பாக்குறாரு. 2 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதே டைம்ல ஹீரோயினுக்கு வந்துட்டு நாய் கடிச்சிருச்சு இல்லையா, இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ள போனவங்களுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயிட்டாரு. இதுக்கப்புறமும் விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது, அந்த பொண்ணுக்கும் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல. நாயை ஷூட் பண்ணிடலாமா, கொலை பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆனா மனசே கேட்கல. நம்ம எப்படி நாயெல்லாம் பாதுகாப்பா பார்த்து வளர்ப்போமோ அதே போலதான் இவங்களும் நாயை வளர்த்திருப்பாங்க, குழந்தை மாதிரி வளர்த்திருப்பாங்க, எப்படி ஷூட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா உள்ளுக்குள்ள விட மாட்டேங்குது. சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா நாயும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள
வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு நாய் கடிச்சு பயங்கரமா இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அப்படியே ஜுரத்துல படுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே முடியாம படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு குரியச்சன் போயிட்டு ஹெல்ப் பண்றாரு. ஹெல்ப் பண்ணிட்டு உன் சொந்தக்காரங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு, நான் கூட்டிட்டு போயிட்டு விட்டுறேன், இந்த மாதிரி உன் புருஷன் இறந்து போயிட்டாரு அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அழுக செய்றா. எனக்குன்னு சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, எனக்கு சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என் புருஷன் மட்டும்தான், அவர் இல்லாத டைம்ல இந்த நாய் தான் என்ன பாத்துக்கும், அதான் நாயை விட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல இவர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. இப்ப எல்லா நாயும் இவரு ஷூட் பண்ணி கொலை பண்ணாரு பாத்தீங்களா, அதுல ஒரு பெண் நாய் மட்டும் 3 குட்டி போட்டு இறந்து போயிட்டு இருக்கும். இப்ப அந்த 3 குட்டிகள் வந்துட்டு அம்மாவை தேடி இவங்க ஷூட் பண்ணி கொலை பண்ண எல்லா நாயும் புதைச்சிருப்பாரு. புதைச்ச இடத்த போயிட்டு தோண்டி பார்த்து மோந்து பார்த்துக்கிட்டு இருக்க. இதை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கண்ணெல்லாம் கலங்குறாரு. சரி ஓகே, நீங்க இருந்து என்ன பண்ண போற, என் கூடயே கேரளாக்கு வந்துரு, இந்தியாவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலத்திய கூப்பிட்டுட்டு அந்த 3 நாய்க்குட்டியும் தூக்கிட்டு இந்தியா வந்திருப்பாங்க. இந்தியாவுக்கு வந்து அந்த நாயை வளர்த்து அப்படியே ப்ரீட் பண்ணி இப்போ எக்கச்சக்கமான நாய் இந்த வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த நாய் தான் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கதையை இந்த பாட்டி சொல்லி முடிக்க அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ போயிட்டு நேவி ஆபீசரு, அதுக்கப்புறமா அந்த ஜீப் டிரைவர், அந்த பழைய போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த டிரைவர் அந்த விஷயத்தை கேட்டு, ஓ அப்படின்னா அந்த மோகன் தான் இங்க வந்துட்டு குரியச்சனை தேடி வந்தாரா, நான் தான் அவரை கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன விஷயம் ஆச்சுன்னு ஒரு கதையை சொல்றாரு. இப்ப அந்த மோகனை கொண்டு போயிட்டு டிராப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மோகனுக்கு என்ன விஷயம் ஆச்சு ஏதாச்சு அப்படின்னே தெரியல. கிட்டத்தட்ட 4 வாரம் 1 மாசம் ஆகுது. 1 மாசமா அந்த மோகன் எங்க போனாரு, ஊருக்குள்ளேயும் பார்க்க முடியல. இந்த ஊருக்குள்ள இருந்து வெளியே போனோம் அப்படின்னா நம்ம தான் கூட்டிட்டு போனோம், நம்மளும் கூட்டிட்டு போல அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இறக்கி விட்டாரோ அங்க போயிட்டு பார்க்கும்போது அந்த நாய் அப்படியே இறந்து போயிட்டு டெட் பாடியா அழுகிட்டு இருக்கு. மோகனுக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள நிறைய பறவைகள்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. மத்தவங்களெல்லாம் போயிட்டு கூட்டிட்டு வந்தா அந்த மோகன் கீழே விழுந்து இறந்து போயிட்டு இருப்பாரு. ஏற்கனவே அவரு இறந்து போயிட்டு 3-4 வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா மோகன் இங்க வந்த புதுசுலயே இறந்து போயிட்டு இருக்காரு மக்களே, எப்படியோ இறந்து போயிட்டு இருக்காரு, எப்படி இறந்து போனாரு அப்படின்லாம் இப்போ காட்டல. அதுக்கப்புறமா மோகனுடைய டெட் பாடியை இங்க தான் அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி முடிக்க, இதையெல்லாம் பேசி முடிக்கும் போது நேவிக்காரு கேக்குறாரு, அந்த மலேசியன் லேடிக்கு பிளாக் மேஜிக்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உண்மையான கேட்க, சார் நீங்க வேற இந்த காலத்துல போயிட்டு கருப்பு மேஜிக் ப்ளூ மேஜிக் அப்படின்னுட்டு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணா யாரையுமே அந்த நாய்ங்க உள்ளுக்குள்ள போகவே விடாது அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த விஷயம்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வந்துகிட்டு இருக்காரு. வந்துகிட்டு இருக்கும் போது இங்க ஒரு லாரி டிரைவரையும் கிளீனரையும் காமிக்கிறாங்க. இவங்க அப்படியே வந்து ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் உன்னை பத்தி உன் ஊருக்கு போயிட்டு விசாரிச்சேன், உன் பேர்ல வந்துட்டு அங்க யாருமே கிடையாது, நீ யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முக்கியமே கிடையாது, நாங்க குரியச்சனை தேடி வந்திருக்கோம், எங்களை மாதிரியே குரியச்சனை எக்கச்சக்கமான பேர் தேடிட்டு இருக்காங்க, அதுல நீயும் ஒருத்தன் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம், சரி நீ தான் அந்த மோகனை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு முகம்லாம் மாறுது, ஒரு மாதிரி ஆகுறாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த மோகன் ஊருக்கு வந்தவனே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஆளை ஃபாலோ பண்றாரு. அவர் வந்துட்டு ஒரு லாட்ஜ்ல ரூம் போட்டு ஸ்டே பண்ணிருப்பாரு. அதே இடத்துல பக்கத்துல ரூம் போட்டு ஒரு ஸ்டே பண்ணி இந்த மோகன் எங்க போறாரு எங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சிருப்பாரு. அந்த மோகன் இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு மலைக்கு மேல ஏறி இந்த குறியச்சனை தேடி அலையும் போது கூட பின்னாடியே வந்து இந்த மோகன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சிருப்பாரு. ஒரு டைம்ல மலைக்கு மேல உட்கார்ந்துட்டு மோகன் வந்துட்டு அந்த குறியச்சனை கண்காணிச்சிட்டு இருப்பாரு, எங்கேயாச்சும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாரு. அந்த பைனாகுலர் மூலயமாலாம் பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ வராரு. வந்தவரு எதுவுமே பண்ணல, இந்த மோகனை அட்டாக்லாம் பண்ணவே கிடையாது. நான் உன்னை பார்த்தேன், நான் உன்னை வந்துட்டு முன்னாடியே அந்த லாட்ஜ்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க, நேத்து நான் குளிக்க போகும்போது கூட என்னுடைய டென்ட்டுக்கு நீ வந்துட்டு போயிருக்க, ஆனா நீ என்ன ஒண்ணுமே பண்ணவே இல்லை, நான் குறியச்சனை தேடி வந்திருக்கேன், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் குறியச்சனை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொய் கேஸ்ல என்ன மாட்டி விட்டு அவன் கிளம்பி வந்துட்டான், நானும் ஒரு 5-6 வருஷமா ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு இப்பதான் அந்த ஆளை தேடி வந்திருக்கேன், எங்க போனா என்ன ஆனா அப்படின்னே தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் கேஸ்ல குறியச்சன் மாட்டும் போது இந்த மாதிரி ஏதோ ஒரு மலைப்பகுதிக்கு வந்து ஒரு குகையில மறைஞ்சுக்கிட்டாராம். அப்போ குறியச்சன் ட்ரெயின் பண்ண டாக் தான் அவருக்கு சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுக்குமா, அந்த சாப்பாடை வச்சு பல மாதங்களுக்கு இந்த குகைக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அப்படிதான் இப்போ எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சோ அதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு கேம்ப் எல்லாம் காமிக்கிறாரு. டீ எல்லாம் குடிக்கிறாங்க. இந்த டைம்ல தூரத்துல நாய் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. நாய்ங்க அப்படியே குலைச்சிட்டு ஓடி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. குறியச்சன் தான் நாய்களை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு மேல மலை உச்சிக்கு போயிட்டு அந்த பைனாகுலர்லாம் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு 2 நாய் ஓடி வருது. நம்ம ஹீரோக்கு ஒரே பயமா போச்சு, நாய் ஓடி வந்து நம்மள கடிக்க போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மலை உச்சில அந்த மோகன் நிக்கிறாரு பாத்தீங்களா, அவரை போயிட்டு இந்த நாய் நேக்கா அப்படியே எட்டி உதைக்கும் பாருங்க, அவரு கீழே விழுந்துட்டாரு. இந்த மாதிரி தான் மோகன் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க.
இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அந்த நேவி அதிகாரியை காமிக்கிறாங்க. இவரும் இந்த பழைய போலீஸும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோ யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்லாம் செக் பண்றாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு, எப்படி வேலைக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிச்சு பார்க்கும்போது ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு தன்னுடைய உண்மையான ஐடென்டிட்டியை ஃபேக் பண்ணிட்டு இங்க வந்து ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு மாசம் மாசம் சேலரி வருது இல்லையா, இதை மொத்தமா 2 அக்கௌண்ட்டுக்கு மாத்தி கொடுக்குறாரு. ஒன்னு வந்துட்டு உண்மையா யாரு எந்த பையன் இங்க வேலைக்கு வரணுமோ அந்த பையனுடைய அக்கௌண்ட்டுக்கும், இன்னொன்னு யார் இங்க வேலைக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கும். இப்போ பழைய கேஸ் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நோண்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோவுடைய பேரு மேபி மணிகண்டனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அந்த டிரைவரை போயிட்டு விசாரிக்கணும், அவருக்கு தான் இவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை மீட் பண்ணலான்னு போறாங்க. இதே டைம்ல நமக்கு மலைக்கு மேல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பாட்டிக்கு பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த பாலை வாங்கி குடிக்காம பாலை கொஞ்சமா கீழே ஊத்திட்டு எறும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு எறும்பு சாவுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் குடிக்கிறாங்க. அடி பாவி கிளவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க கிளம்புறாரு. அடுத்து அந்த லாரி டிரைவரையும் கிளீனரையும் மீட் பண்ணும்போது நம்ம அந்த கிளவியை வந்துட்டு கொலை பண்ணிடலாம், ஏதாவது சாப்பிடுற சாப்பாட்டுல கலந்து கொடுத்து கொலை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தான் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு தேடி அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு கொரியச்சன் இருக்காரா இல்லையான்னு தேடி பார்க்க முடியும், இல்லைன்னா தேடி ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் அப்படின் போது நீ வேற, நான் பாலை கொடுத்தாலே நம்ம குடிக்காது, எறும்புக்கு ஊத்தி பார்த்து எறும்பு சாவுதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் பாலையே குடிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வீடு முழுக்க நான் பக்காவா செக் பண்ணி பார்த்துட்டேன், அந்த வீட்லயோ இல்ல இந்த மலையிலயோ அந்த ஆள் இல்லவே இல்ல. ஏன்னா எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் அப்பெல்லாம் இந்த மலைக்கெல்லாம் போயிட்டு இந்த மலையில இருக்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எங்கேயுமே வந்துட்டு குறியச்சனை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அந்த நேவி ஆபீசரும் இந்த போலீஸும் சேர்ந்துட்டு மோகன் ஸ்டே பண்ணாரு பாத்தீங்களா, அந்த லாட்ஜுக்கு போயிட்டு விசாரிக்கும் போது மோகன் ஸ்டே பண்ணும் போதே இன்னொரு பையன் இங்க ஸ்டே பண்ணா, அந்த பையனுடைய அங்க அடையாளங்கள்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோ கூட பக்காவா மேட்ச் ஆகுது. மோகன் காலி பண்ணிட்டு போனோன்னே அந்த பையனும் காலி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது மோகன் இறந்து போந்துக்கும். நம்ம ஹீரோக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேவிக்காரு யோசிச்சு பாக்குறாரு. இப்ப இந்த நேவிக்காருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை குறியச்சனுடைய ட்ரெயின்டு பையனா, குறியச்சனுடைய ஒரு ஆளா வந்துட்டு நம்ம மணிகண்டன் இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஹீரோடைய உண்மையான பேர் மணிகண்டன் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, ஹீரோ வந்துட்டு குறியச்சனுடைய ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி கெஸ் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் அந்த லாரி டிரைவரையும் காமிக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மலை முழுக்க நான் செக் பண்ணிட்டேன், பக்கத்துல இன்னொரு மலை இருக்கு, நம்ம வேணா எதுக்கும் அங்க போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம், அங்க இது வரைக்கும் போனது கிடையாது, தனியா போனா கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு போகாம இருக்கேன், நம்ம 3 பேருமே மேல போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போது மலைக்கு மேல போனாலே நாய் குலையுது, அன்னைக்கு யாரோ கொடையோட மேல போனாங்க பாத்தீங்களா, அது இந்த லாரி டிரைவர் தான் போல, நான் போனா நாய் பயங்கரமா குலைச்சுது, பயந்துட்டு திரும்ப ஓடியே வந்துட்டேன் அப்படின்னும் போது அதனாலதான் வண்டி எல்லாத்தையும் இங்கே விட்டு குறுக்கு வழி இருக்கு, அந்த குறுக்கு வழியா நம்ம ஏறி போனோம் அப்படின்னா நாயாலையும் மோப்ப முடிக்க முடியாது, நம்மளும் அந்த இன்னொரு மலைக்கு போயிட்டு செக் பண்ணி பார்க்க முடியும், நம்ம ஒரு நாள் பிளான் போட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதே டைம்ல இந்த நேவிக்காரும் பழைய போலீஸும் சேர்ந்துட்டு அந்த டிரைவரை தேடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இவரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து ஏதோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னையா இந்த ஊருக்கு வந்து போஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்லங்க இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அதான் இங்க இருந்தே போஸ்ட் அனுப்புறேன் அப்படின்னு போது, இல்லையே நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் மேனை கூப்பிட்டு உள்ளுக்குள்ள என்ன போஸ்ட போட்டாரோ அதை எடுத்து பார்க்கும்போது அது குறியச்சன் எழுதின லெட்டர். இதை பார்த்தோன்னே செமையா கடுப்பாயிட்டு, அட பாவி என்னையே ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள குறியச்சன் எழுதின எக்கச்சக்கமான லெட்டர் இருக்கு. குறியச்சன் வந்துட்டு காணாம போறதுக்கு முன்னாடி நான் தான் அவரை டிராப் பண்ணும்போது அவர் எனக்கு இந்த லெட்டர்லாம் கொடுத்தாரு, ஒருவேளை நான் 3 மாசத்துக்கு மேல இந்த ஊருக்கே வரவே இல்லை அப்படின்னா என்னுடைய மனைவிக்கு நீ லெட்டர் போடு, வேற இடத்துல இருந்து லெட்டர் போடு அப்படின்னும் போது இவர் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு லெட்டர் போட்டுக்கிட்டு இருக்காராம். இப்போ என்ன விஷயம் ஆச்சுன்னு பிளாஷ்பேக்கும் சொல்றாரு. இப்போ குறியச்சன் காணாம போறதுக்கு முன்னாடி இவர் தான் ஜீப்ல கொண்டு வந்து மலைக்கு கீழே இறக்கி விடுறாரு. என்னங்க உடம்பு முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு பஞ்சாயத்து நானும் ஒரு பையனும் போனோம், அப்போ கூட வந்த பையன் ஆப்போசிட்ல வந்தவனே கத்தியால குத்திட்டான், அந்த ரத்தம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே போன வாட்டி ஒரு கேஸ்ல நான் போயிட்டு ஒரு ஸ்பாட்ல ஒளிஞ்சனே அந்த ஸ்பாட் தெரியுமான்னு கேட்கும் போது எனக்கு எப்படிங்க தெரியும் சொல்லிட்டா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியாத வரைக்கும் நல்ல விஷயம் தான், அப்பதான் போலீஸ் அடிச்சு கேட்டாலும் நீ சொல்லவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் கொண்டு வரேன், அதுக்கப்புறமா என்ன வேற ஒரு ஸ்பாட்ல நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல போயிட்டு திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாராம், வேற ஒரு ஸ்பாட்ல அவரை இறக்கி விட்டு போனேன் அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த நேவிக்காருக்கும் இந்த பழைய போலீஸ்க்கும் என்ன பண்றது அப்படின்னே தெரியல, நேரா மலைக்கு மேல போயிட்டு மாலத்தியை பார்த்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மலைக்கு மேல போனா அந்த நாய்கள் எல்லாமே சுத்தி வளைச்சு செமையா கொலைக்க அங்க இந்த மாலத்தி வராங்க. அந்த நாய்களை இவங்க கண்ட்ரோல் பண்ணி அடக்கி அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போக, இந்த மாதிரி உன்னுடைய புருஷன் எப்படி காணாம போனாரு, எப்போ கடைசியா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அதுக்கப்புறம் எங்க போனாரு என்ன ஆனார்னே
தெரியல அப்படின்னு சொல்லும்போது, மோகன் எப்பயாச்சும் உங்களை நடுவுல பார்க்க வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன பார்க்க வரல, ஆனா 8 மாசத்துக்கு முன்னாடி பார்க்க வந்தாரு, அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி போலீஸ்லாம் வந்து விசாரிச்சாங்க, எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, மோகன் ஜெயிலுக்கு போக கூட உன் புருஷன் தான் காரணமாமே, அதை பத்தி தெரியுமான்னு கேட்கும்போது, மோகன் வந்துட்டு ஜெயிலுக்கு போனார்னு தெரியும், ஆனா என் புருஷன் மாட்டி விட்டு தான் ஜெயிலுக்கு போனாரு அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது, என் புருஷனை நான் கொலையெல்லாம் பண்ணவே கிடையாது, என்னுடைய புருஷனை நானே எதுக்கு ஏதோ பண்ண போறேன், நீங்க நினைக்கிற அந்த தாட்லாம் சரி கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, போயிட்டு ஒழுங்கா விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ லாரி டிரைவர் அந்த கிளீனரை காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் வேற ஒரு பாதையா ஏதோ கயிறுலாம் பிடிச்சி மேல கஷ்டப்பட்டு ஏறி போயிட்டு அதுக்கப்புறமா வேற எங்கேயோ இறங்கி போயிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு தூரம்யா போகணும், அங்க எங்கேயா குகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் பார்த்திருக்கேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம், நான் மேல போகும்போது அங்க நாய்களா இருந்துச்சு, என்ன பயங்கரமா சுத்து போட்டு உள்ளுக்குள்ள விடாம தடுத்துச்சு, நீ மட்டும் எப்படி கேஷுவலா போயிட்டு வர, உன்ன அந்த நாய்கள் எதுவுமே பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வேலைக்கு சேர்ந்த புதுசுல ஒரு நாள் மேல இந்த பாட்டி இல்ல அப்படின்ற விஷயம் தெரியாம நான் வார்னு வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது நாய்கள் எல்லாமே சுத்தி வளைச்சி நம்ம ஹீரோவையும் கடிக்க பார்த்துச்சான். நம்ம ஹீரோ அங்க இருக்க மரத்துக்கு மேல ஏறி உட்காந்துட்டு, யாராவது வருவாங்க, அந்த பாட்டி வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அந்த மரத்துக்கு மேலேயே உட்காந்துட்டு இருந்தாராம். அந்த பாட்டி கீழே ஏதோ மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, முடிச்சுட்டு மேல வரும்போது தான் காப்பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அடிக்கடிக்க போயிட்டு வர அந்த பாட்டியும் கண்ட்ரோல் பண்ண, என்ன மட்டும் எப்படியோ அந்த நாய் அலோ பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. இப்படி பேசிக்கிட்டே அந்த கோயை தேடி போறாங்க. இதே டைம்ல இந்த நேவி ஆபீசர் கடைசியா ஒரு கேள்வி கேக்குறாரு. 8 மாசத்துக்கு முன்னாடி மோகன் இங்க வரும்போது உங்களை பார்க்கல, கடைசியா நீங்க எப்போ மோகனை பாத்தீங்க, அப்போ வந்துட்டு உங்க புருஷன் வீட்டுல இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல கடைசியா மோகன் வந்துட்டு என் புருஷனை தேடி வரும்போது அப்போ வந்துட்டு என் புருஷன் வீட்லயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மோகன் வீட்டுக்கு வராரு, புருஷன் வீட்டுல இல்ல, என் புருஷன் இல்ல, நீ கிளம்பு அப்படின்னும் போது, கிளம்பதான் போறேன், போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலா இந்த குறியச்சனுக்கு வந்துட்டு நாய்னா ரொம்ப பிடிக்கும், அப்படி ரொம்ப பிடிச்ச நாயவே ஷூட் பண்ணி கொலை பண்ணி உன்னை காப்பாத்தினா அப்படின்னா அதுல ஏதோ சூட்சமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரியவே இல்லையா? ஆக்சுவலா குறியச்சனுக்கு வந்துட்டு மேல ஒரு பயங்கரமான கண்ணு, உன்னை எப்படியாச்சும் அலையணும்னு பார்த்தான், அதுக்காக என்கிட்டயும் ஐடியா கேட்டான். அப்பதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி புருஷங்காரன் எங்கேயாச்சும் ரொம்ப நாளைக்கு வெளியே போவான் இல்லையா, அந்த டைம்னு பார்த்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு புருஷன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் அந்த பொண்ணு மயக்கி நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்துடலாம், நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா உன்னை என் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பதிலா அந்த பொண்ணாட உன்னை என் கூட ஷேர் பண்ணாம ஜெயில ஷேர் பண்ணி விட்டான். ஒரு கேஸ்ல வந்துட்டு பொய் கேஸ்ல மாட்டி விட்டு இவன் தப்பிச்சு வந்துட்டான். 5-6 வருஷம் அங்கதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இது மட்டும் இல்லாம உன் புருஷன் சாகவே இல்ல, உன் புருஷன் சாகாம உன்னுடைய புருஷனையும் வேற ஒரு கேஸ்ல மாட்டி விட்டு வந்து உன்னை தூக்கிட்டு வந்துட்டான். யாருக்கு தெரியும், இப்ப கூட உன் புருஷன் வெளியே வந்து உன்னை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அந்த மோகன் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா குறியச்சன் எப்போ வீட்டுக்கு வந்தாரு, இந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்க ஒரு வழக்கம் போல வீட்டுக்கு வந்தாரு, ஏதோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினவரு அதோட வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா நடந்த விஷயமே வேற, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கிறாங்க. குறியச்சன் ரத்தக்கரையோட வீட்டுக்கு வராரு. இந்த மாதிரி மோகன் உங்களை தேடி வந்தாரு அப்படின்னும் போது, நீ கவலைப்படாத, மோகனுக்கு ஒரு முடிவை கட்டிட்டேன், ஒரு 5-6 வருஷத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியவே வர முடியாது, அவன் தொல்லையே நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, மோகனை எப்படி பொய் கேஸ்ல மாட்டி விட்டீங்களோ அதே போல என்னுடைய புருஷனையும் மாட்டி விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பயும் ஒரு ஷாக்லாம் ஆகவே இல்லை. ஆமா, அந்த மாதிரி தான் ஒன்று பண்ணேன், ஆக்சுவலா உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் அந்த மாதிரி பண்ணேன், இது எல்லாமே இப்ப நான் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன், போயிட்டு வந்து எல்லாமே பொறுமையா உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. இப்போ வந்துட்டு ரியல் டைம்ல அந்த போலீஸும் நேவி ஆபீசரும் கேக்குறாங்க. ஆக்சுவலா இதுவரைக்கும் குறியச்சனை பத்தி விசாரிக்கும் போது குறியச்சன் எந்த தப்புமே பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை. கடைசியா நாங்க விசாரிக்கும் போது கூட உடம்புல ரத்தக்கரை இருந்துச்சு, நான் கூட ஒரு பையனை கூட்டிட்டு போனேன், அந்த பையன் தான் குத்திட்டான், அந்த பையன் தான் கொலை பண்ண பார்த்தான் அப்படின்ற மாதிரி கூட ஒரு பையனை பத்தி சொன்னாரு, அவரு கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே மென்ஷனே ஆகல, அந்த கூட போன பையன் யாருன்னா தெரியல அப்படின்னு சொல்ல இந்த பாட்டி அப்படி அமைதியா இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு இந்த நேவிக்கார் கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அந்த பையனுடைய உண்மையான பேரு மணிகண்டன், அவன் தான் உங்க புருஷனுடைய உண்மையான பாடி கார்டு, இங்க வந்துட்டு பொய்யா நடிச்சுக்கிட்டு அவருக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், நீங்க வந்துட்டு இந்த விஷயத்த அவங்க கிட்ட காமிச்சிக்காம அமைதியா இருங்க, எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க.
இதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த டிரைவரு கிளீனரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் கிளம்பி காட்டுக்குள்ள அந்த கோய்க்குள்ள இருக்காரான்னு பாக்கலான்னு போனாங்க பாத்தீங்களா. போற வழியில இவங்க கொண்டு வந்த தண்ணிலாம் காலியா போச்சு. வேற உங்ககிட்ட தண்ணி இருக்கான்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ தண்ணி கொடுக்குறாரு. அந்த தண்ணி அவங்க குடிச்சிட்டு அப்படியே மட்டியாகிறாங்க. மயக்கமானதுக்கு அப்புறமா அதுல 2 பேர்ல ஒரு ஆளை கட்டி போட பார்க்கும்போது 2 பேரும் கண்ணை முடிச்சு சிரிக்கிறானுங்க. ஆக்சுவலா இந்த பக்கம் எந்த கோகையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியுமா. நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவ அப்படின்னா நாங்க உசாரா தண்ணியை குடிக்கவே இல்ல. டேய் உன்னை பத்தி ஊருக்கு போயிட்டு விசாரிச்சுமே நீ யாருன்னு விசாரிக்காமையா இங்க வந்திருப்போம். நீ தான் அந்த மணிகண்டன், நீ தான் வந்துட்டு குரியச்சனுடைய பாடிகார்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. இது எல்லாமே இவனுக்கு கண்டுபிடிச்சிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்தடிச்சுட்டு அங்க இருந்து ஓடுறாரு. இந்த காடு தான் நம்ம ஹீரோக்கு அத்துப்படியாச்சு. அங்க இங்கன்னு வெறித்தனமா ஓடுறாரு. இவனுங்களும் பின்னாடி கன்னு கத்தியோட விரட்ட. ஒரு கட்டத்துல 3 பேருக்கும் பயங்கரமான சண்டை. அந்த சண்டையில டிரைவரை முதல்ல கொலை பண்ணிட்டாரு. ரெண்டாவதா அந்த கிளீனரை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சண்டை போடும் போதே ஒரு பாம்பு அந்த கிளீனரை கொத்துது. இப்ப அந்த கிளீனருக்கு ஒரே பயமா போச்சு. ஐயோ என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். என்னுடைய அப்பா அம்மா வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அவங்க ரொமான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 காசை என் கையில கொடுத்து நீ போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. நான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்து பார்க்கும்போது அவங்க கட்டி பிடிச்ச மணிய இறந்து போயிருந்தாங்க. அதாவது ஏதோ போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணி அப்படியே ரொமான்ஸ் பண்ணும்போது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு உடம்பெல்லாம் வீங்கி போயிட்டு ரத்த கலரியா இறந்து போயிட்டாங்களாம். அதை பார்த்தவன் நானு எவனுக்குமே பாவம் பார்க்க மாட்டேன், நீ சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. போறதுக்கு முன்னாடி குளிச்சு கிளம்பி அப்படியே ஃப்ரெஷ்ஷா கிளம்பி நேரா போறாரு. போனா மாலத்தி வந்துட்டு அங்க இருக்க ஒரு மலை உச்சில போயிட்டு உட்கார்ந்துட்டு ஆப்போசிட்ல வேற ஒரு மலை இருக்கும். அந்த மலையை பைனாகுலர் வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா ஏதோ ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பி போனேன், அதுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்களை தனியா விட்டு போக மனசுல அதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பக்கத்துல உட்கார. ஆக்சுவலா குறியச்சன் அடிக்கடியே சொல்லுவாரு, நான் எவ்வளவு நாயை ட்ரெயின் பண்றேன், ஆனா எனக்கான ஒரு நாயை என்னால ட்ரெயின் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாரு. அது பொய்ன்னு இப்பதான் புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம தான் பாஸோடைய ஆளு, நம்ம தான் வந்துட்டு அந்த பாடி கார்டு அப்படின்ற விஷயத்த இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. சரி நீ என்னையே கொலை பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோ எல்லா நாய்களுக்குமே ஒரே மாஸ்டர் தான், காரணம் கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. இந்த டைம்ல அந்த போலீஸையும் நேவியும் காமிக்கிறாங்க. இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது காரை நிப்பாட்டிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க, நம்ம குறியச்சனை தேடி வந்தோம், அதுக்கு பதிலா நமக்கு நிறையவே ஆன்சர் கிடைச்சது. நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா, நம்ம அங்க போனோடனே நாய் எல்லாமே செமையா குலைச்சது. அதுவே இந்த லேடி வந்துட்டு ஒரு கண்ணை காமிச்ச உடனே அந்த நாய்கள் எல்லாமே பொட்டி பாம்பாட்டும் அமைதியா அடங்கி அது வேலையை பார்க்க போயிருச்சு. இன்னொன்னு நம்ம ஹீரோ சொன்னாரு பாத்தீங்களா, அதே கதையை இவங்க கிட்டயும் சொன்னாரு போல. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆள் இல்லாதப்ப அந்த மலைக்கு மேல போகும்போது நாய்கள் எல்லாமே என்ன சுத்து போட்டுச்சு, நான் அந்த மரத்துக்கு மேலேயே 2 நாளா இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. அதே கதையை இங்கேயும் சொன்னாராம். அப்பயுமே வந்துட்டு இந்த மாலத்தி தான் வந்துட்டு நாய்களை கண்ட்ரோல் பண்ணி காப்பாத்தினதா சொல்லியிருப்பாரு. சோ நாய்களை கண்ட்ரோல் பண்றது குறியச்சன் கிடையாது, இந்த லேடி தான். ஒருவேளை குறியச்சன் எங்கேயோ மாட்டிக்கிட்டு அவரை வந்துட்டு வேற யாரோ கண்ட்ரோல் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்றாரு. அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேட்கும் போது அந்த இடத்துல அப்படியே சீன் கட்டாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொன்னாரு பாத்தீங்களா, காரணம் தெரிஞ்சா கண்டிப்பா கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சீன்ல காமிக்கிறாங்க. இந்த பாட்டி பைனாகுலரை வச்சுக்கிட்டு எதிர்த்தாப்புல இருக்க அந்த மலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே மலையை இவங்க அடிக்கடிக்க வந்து பார்ப்பாங்க. இப்போ ஹீரோக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை நம்ம மாஸ்டரை இவங்க தான் அங்க அடைச்சு வச்சிருக்காங்களோ, அடைச்சு வச்சுக்கிட்டு அவரை வெளியே வர விடாம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இங்க இருந்து அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைனாகுலர் வழியா பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாரு. இப்போ ஹீரோக்கு இவங்களை கொலை பண்ண காரணம் கிடைச்சிருச்சு இல்லையா, இவங்களை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து கத்தி எடுக்க பார்க்கும்போது அங்க இருக்க நாய் எல்லாமே வந்து அப்படியே சுத்து போடுது. இந்த நாய்களை மீறி கண்டிப்பா நம்ம ஹீரோவால இந்த பாட்டியை கொலை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இங்கேயே சீனை கட் பண்றாங்க. அதாவது இந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, தன்னுடைய புருஷனை கொலை பண்ணி தன்னை அடைஞ்சதுக்காக குறியச்சன் வந்துட்டு இங்க இருக்கிற போலீஸ்க்கு பயந்துட்டு ஏதோ குகையில மறைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா. அந்த குகையை சுத்தி நாய்களை இவங்க ட்ரெயின் பண்ணி அவரை வெளியே வர விடாம பாத்துக்கிறாங்க. வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாத மாதிரி ஒரு பயங்கரமான தண்டனையை கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன படம் என்ன கதை, இந்த படத்துல அந்த கிளைமேக்ஸ டீடைலா எங்கேயுமே சொல்லிருக்கவே மாட்டாங்க. ஆனா நமக்கு நல்லாவே புரியும், அந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான வாலெட்டை மேக் பண்ணோம், இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வாலெட்டை நீங்களே டிசைன் பண்ணி நான் மேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் போடுங்க. ஓகே மக்களே, பாய்.